ஹலோ. யாருங்க நீங்க கால் பண்ணியிருக்கீங்க? 2 வாட்டி மிஸ்டு கால் வந்தது. ஆமாம்மா. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். எங்க இருந்துங்க? நான் மதுரையிலேருந்து பேசுகிறேம்மா. என்ன நான் மகளிர்? ஹலோ. சொல்லுங்கம்மா. இல்லை, பேசலாமா மேடம்? ஃப்ரீயாக இருக்கிறீங்களா? இல்ல முதல்ல நீங்க யாரும்மா? இல்லை, நான் தான் கேட்குறேன். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பேசலாம். நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். நான் ஒரு சின்ன ஃப்ரீயா தான்மா ஹெல்ப்புக்காக இருக்கேன். அழைச்சிருக்கிறேன். ஒரு சின்ன ஹெல்ப்புக்காக பேசினேன். உங்களுடைய இது ஃபேஸ்புக்கில் பார்ப்பேன். இதெல்லாம் பார்த்துருக்குறேன். எதுல இன்ஸ்பெக்டரா இருக்கீங்க? காவல்துறையில இருக்கீங்களா இல்ல அரசு? காவல்துறையில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன். ஓ, காவல்துறை இன்ஸ்பெக்டரா இருக்கீங்களா? எந்த ஸ்டேஷன்மா? நான் இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன் மேம். ட்ரான்ஸ்ஃபரில் வந்திருக்கிறேன். ஓ. எங்களுக்காக ஒரு இது, எங்களுக்காக வேற யார்கிட்ட போய் கேட்கறது? இப்போ நீங்கள் நிறைய போட்டிருந்தீங்க, எல்லாத்துலேயும் போய் நின்றுட்டோம், யாரும் எங்களுக்கு செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. மேடை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கிறேன் மேம். இன்னைக்கு உங்களுடைய போஸ்ட் பார்த்துட்டு கால் பண்ணியிருக்கிறேன். அது என்ன எல்லாமே மேட்டர்னு பண்ணலாமா? சொல்லலாமா? உங்ககிட்ட உண்மை இருந்தா கண்டிப்பா பண்ணலாமா? நீங்க அதுவும் இல்லாம இல்லை காவல்துறை மேடம், இல்லைங்க. இல்லை மேடம். நாங்கள் வந்து 1999 பேட்ச் மேம். சரி மேம். 99 பேட்ச் டைரக்ட் எஸ்ஐ சார். ஓகே. ரெண்டாவது, இது 99ல எடுக்கிற போது என்னன்னு எடுக்கிறாங்கன்னா, இது 96ல கால் ஃபார் 97ல கால் ஃபார் பண்ணுறாங்க. 1997, 98 அந்த பேட்சுக்கு கால் ஃபார் பண்ணுறாங்க. பண்ணுற போது இவங்க வந்து ஜோன் வைஸாக எடுத்துட்டாங்க மேம். ம். டோட்டலி தமிழ்நாடு வைஸா எடுக்காம ஜோன் வைஸா எடுத்துட்டாங்க. அப்ப ஜோன் வைஸா எடுக்கிற போது இதுல ஒரு இஷ்யூ என்ன வருதுன்னா, இப்ப நான் வந்து மதுரையில இருந்து செலக்ட் ஆயிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்மியான மார்க் எடுத்திருப்பேன். இப்ப 25 பேர் எடுத்தாங்கன்னா நான் 25வது ஆளா இருந்தா நான் ஒரு 160 மார்க் எடுத்திருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதே இது கன்னியாகுமரியில வளர்ச்சி அடைந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க கடைசி மார்க்கு அவங்க வந்து 200 இருக்கும். அந்த 160 எடுத்தவங்க வந்திருக்க மாட்டாங்க. இந்த இதை வச்சு ஒரு 80 பேர் கோர்ட்டுக்கு போறாங்க மேடம். ஏன்னா நான் மதுரையில அட்டன் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்கும், இவங்க வந்து ஜோன் வைஸ் எடுத்தது தப்பு அப்படின்ட்டு. பட் அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருந்திருக்கணும், நாங்க ஜோன் வைஸா எடுக்கணும்ட்டு இந்த காரணத்துக்காக எடுத்தோம். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் அவங்க போட்டாங்க. அதனால கொடுக்க முடியாதுன்னு எதையாவது ஒண்ணு பண்ணியிருந்திருக்கணும். ஏதோ காசை வாங்கிட்டு ஒரு ஆர்டர் போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு 80 பேரை வந்து 2007ல ட்ரைனிங் போறாங்க, 2007ல போடுறாங்க. போயிட்டு வந்தவங்களை தூக்கி 2000க்கு பின்னாடி வைக்காம இப்ப எங்க பேட்ச் 2 பேர்தா போடுறாங்க ட்ரைனிங். 99ல ஒரு செட்டு போடுறாங்க, 2000ல ஒரு செட்டு போடுறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணிருக்கணும், 2000க்கு பின்னாடி வச்சிருக்கணும். இல்லைன்னா ஒரு கோர்ட் ஆர்டர் போடுறது, சரி உங்களுக்கு போடுறோம் நீங்க ப்ரீவியஸ் இது கேட்க கூடாதுன்னு 2007 சீனியாரிட்டியில வைக்கணும். அப்படி வைக்காம 2000ஓட மிங்கிள் பண்ணி வைக்கிறாங்க மேடம். மிங்கிள் பண்ணி ஒரு சீனியாரிட்டி வச்சுட்டாங்க. அவங்க 2000 காரங்க அவனுங்களை கேட்காம அப்ப என்ன பண்றாங்க, இவனுங்க நம்மள வைக்கட்டும், நம்ம 99 பேட்ச் சீனியாரிட்டி கேட்போம் எப்படின்னு பாருங்க. இந்த கூத்து ஒரு 15 வருஷமா நடந்துட்டு இருக்கு, 20 வருஷமா நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் 2005ல இருக்கிறதுல இருந்து இந்த கூத்து நடந்துட்டு இருக்கு. அப்ப 2000 காரன் என்ன பண்றான், 99 பேட்ச் கூட சீனியாரிட்டி கேட்கிற போது ஒரு ஜட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க கேட்கலாம், 5 இயர்ஸ்க்கு மேல உங்களால கேட்க முடியாது, எந்த ஒரு இதுனாச்சும் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கோர்ட் ஆர்டர் எங்க கிட்ட இருக்கு மேடம். உங்களால கேட்க முடியாது. ஆனா இவனுங்க உங்களுக்கு தான் தெரியுமே, இவங்க பெரிய பெரிய தலைங்கெல்லாம் காசை வாங்கிட்டு என்ன பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணி 2000 தான் எங்க பேட்ச் கூட மிங்கிள் பண்ணிட்டானுங்க. மிங்கிள் பண்ணி ஒரு சீனியாரிட்டி பிக்ஸ் பண்றாங்க. அப்ப நாங்க அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறோம் மேடம். அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு நாங்க போக அவங்க போக, உங்களுக்கு சென்னையில இருக்கீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மஞ்சுளான்னு ஒரு எஸ்ஐ மஞ்சுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா இன்ஸ்பெக்டர்? சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கலாம். ஆமா, அந்த அம்மா தான் அந்த 2000 பேட்சை லீட் பண்றது. ஏன்னா எனக்கு ஒரு வருஷம் சம்பளம் கிடைக்கிற போது நான் என்ன வேணாலும் செலவழிக்கலாம்ல மேடம். 1 இயர் நான் வேலையே பார்க்கல, யூனிஃபார்மே போடல, நான் வீட்டுல இருக்கிறேன். ஒரு வருஷம் கழிச்சு நான் போறேன், எனக்கு அந்த ஒரு வருஷம் சம்பளமும் கிடைக்குது, எனக்கு சீனியாரிட்டி முன்னாடி கிடைக்கிற போது நான் என்ன வேணாலும் செய்யலாம்ல. அப்படி ஒரு இது பண்ணி பண்றாங்க மேடம். இதுல மீன் டைம்ல எங்க ஆளுங்க என்ன பண்ணிட்டானுங்க, இந்த 20% கோட்டான்னு ஒண்ணு எடுப்பானுங்கல்ல எங்க போலீஸ்ல. அப்ப 20% கோட்டாக்கு ஒரு இது வச்சிருப்பாங்க, 5 இயர்ஸ் நம்ம போலீஸ்ல சர்வீஸ் பண்ணிருக்கணும், அவங்களுக்கு ஒரு இது இருக்கணும். அப்ப அவங்கள என்ன பண்றாங்க, அவங்களுக்கு முதல்ல 20% எடுக்கிற போதுதான் கொடுக்க முடியும், சீனியாரிட்டியில அவங்கள தூக்கி முன்னாடி வைக்க முடியாது. இப்ப லாஸ்ட் கொடுத்த ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மேடம். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா,
காமன் டெஸ்ட்டை வச்சு நீங்க வந்து சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் மேடம். இதை வச்சுதான் மேடம் இந்த கவர்மெண்ட் வந்து ஒரே ஆடுறானுங்க. இந்த காமன் டெஸ்ட்னா என்ன மேடம் நீங்க சொல்லுங்க. காமன் டெஸ்ட் ஒண்ணும் இல்ல, என்னுடைய நம்பருக்கு உங்க டீட்டெயில் எல்லாத்தையும் எனக்கு அனுப்புங்க மேடம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா மேடத்திட்ட ஒரு சின்ன இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ம். காமன் டெஸ்ட்னா இதுல எஸ்சி கேடட்டா நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு மார்க் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இருக்கிறதுலே கம்மியான மார்க்ல தான் நான் உள்ள போயிருக்கேன். ஆமா, எல்லாத்துக்குமே எஸ்சி கோட்டால வந்தாவே நமக்கு கம்மி மார்க் தான். சொல்லுங்க. அப்படிங்கிற போதே நான் கடைசிலேயே இருக்கணுமா சீனியாரிட்டியில? அப்படிலாம் இல்லையே. இப்ப இப்ப இவனுங்க போலீஸ்ல எடுக்கிற சீனியாரிட்டிய வச்சாங்கன்னா அப்படிதான் வரும். நம்ம கம்மியான மார்க்கை வச்சு உள்ள போயிருப்போம். கடைசி வரைக்கும் நம்ம கம்மியா கீழேயே தான் இருப்போம். அப்படியெல்லாம் இல்ல, நீங்க அதுக்கு ரீ எக்ஸாம்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். அதுதான் மேடம். இப்ப சீனியாரிட்டி வந்து நம்ம போலீஸ் ஆக்ட்ல 25 சப் கிளாஸ் 1ல தான் மேடம் சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்கான். சரி. அந்த காமன் டெஸ்ட்ங்கிறத இவனுங்க வந்து முட்டாள்தனமா அந்த கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு இவ்வளோ குழப்படி பண்ணி வச்சிருக்கிறானுங்க மேடம். இதுல ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப காமன் டெஸ்ட்னு சொல்றானுங்க. முதல்ல நீ ஆளை எடுக்கிற ஆம்பளை பசங்களுக்கு ஹைட்டே வேற, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஹைட்டு வேற. ஆமா, சரியா மேடம்? அவங்களுடைய பிசிக்ஸ் வேற, நம்மளுடைய பிசிக்ஸ் வேற. அப்ப செலக்ஷன்லயே அது அடிபட்டு போகுதா? செலக்ஷன்லயே அடிபட்டு போகுதுல. இப்ப எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் கடைசியில வந்துட்டோம் மேடம். பூரா பசங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ஷன்ல ஓடுற போது இப்ப இருக்கிற மாணிக்கு கேமராவோ எதுவுமே அன்னைக்கு கிடையாது மேடம். 98ல செலக்ஷன் போறப்ப நீங்க அந்த லிஸ்டை எடுத்து பாத்தீங்கன்னா டிசி பையன், டிஎஸ்பி பையன், போலீஸ்காரன் பையன் தான் மேடம் முன்னாடி இருப்பான். அவங்க பிள்ளைங்க தான் மேடம் முன்னாடி இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, ஸ்போர்ட்ஸ் கோட்டால வந்தவங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மார்க் போடுவாங்க மேடம். அவனுங்க முன்னாடி இருப்பானுங்க. என்எஸ்எஸ், என்சிசி இது வந்து நம்மளுக்கு உள்ள நுழையறதுக்கு மட்டும் தானே மேடம் எலிஜிபிள். ஆமா. இந்த 1 இயர் ட்ரைனிங்ல நம்ம படிச்சதுக்கு என்ன? அதுவும் இல்ல மேடம். மொத்தத்துல காமன் மார்க்னு சொல்லிட்டு வச்சு இப்போ ஒரு சீனியாரிட்டியை வச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல சமூக நீதி எங்க இருக்கு? ஒரு பெண்களுக்கான ஒரு இது எங்க சொல்லுங்க. எல்லாமே பொம்பளை பிள்ளைங்க நாங்க கடைசியில இருக்கிறோம் மேடம். இத கேக்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் ஒரு 2-3 ஆப்போசிட் பார்ட்டிட்ட சொல்லி கொஞ்சம் எங்களுக்காக பேசுங்க, யாருமே இது பேசுறதுக்குன்னு தயாராக. கோர்ட்ல போனோம்னா நல்லா இப்ப ஃபுல்லா எங்களுக்கு லாஸ்ட் கிடைச்ச தகவல் 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க மேடம். 50 லட்சத்துக்கு நம்ம எங்க போறது சொல்லுங்க? எதுக்கு 50 லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க? இந்த சீனியாரிட்டியை முன்னாடி வச்சு போடுறதுக்கு. இந்த காமன் சீனியாரிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்கல்ல. ஆமா. இதை முன்னாடி வச்சு போடுறதுக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன இது 4வது இடத்துல இருக்கு மேடம். ஆக்சுவல் சீனியாரிட்டியில 4வது இடத்துல இருக்கிற பொண்ணு இன்னைக்கு 800க்கு மேல வந்துருச்சு மேடம். ஓ. 4வது இடத்துல இருக்கு. 436வது இடத்துல இருந்தவன் 500-600 இருந்தவன் 7வது இடத்துல இருக்கிறான். எப்படின்னு பாருங்க மேடம். இந்த எண்ணி எடுத்துட்டீங்கன்னா வெறும் பியூர் லா மார்க்கை வச்சு போட்டா நான் 32வது இடத்துல வருவேன் மேடம். எங்க செட்டில் கிரேட் மார்க்கை சேர்த்தோம்னா 70வது இடத்துல வருவேன். இப்ப இவங்க சீனியாரிட்டியை கம்பைன் பண்ணி வச்சாங்கன்னா 533வது இடத்துக்கு போறேன் மேடம். இனி வச்சே பாருங்க. 32, 70, இப்ப 533. எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் கடைசியில தான் மேடம் இருக்கிறோம். இது எங்க மேடம் சமூக நீதி இருக்கு? என்ன இருக்கு? இதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல மேடம். எங்களுக்குன்னு எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்ல. கரெக்ட். உங்க ஆதகமான ஒரு செயல்பாடுகளோ நீங்க கேக்குறது எல்லாமே நியாயமானதா தான் இருக்கு. பட் நான் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேடம். எதையாவது ஒரு போஸ்டர் போட்டு விடுங்க மேடம். யாராவது ஒரு எல்லாத்துக்கும் தெரியணும்ல மேடம். யாராவது இதை பேசணும் மேடம். நாங்க பேசுறது ஈடுபட மாட்டேங்க மேடம். ஆமா மேடம். இப்ப நாங்க பேசினா மட்டும் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு எப்படி நீங்க ஏதோ ஒண்ணு வெளியில தெரியும்ல மேடம். வெளியில தெரியறதுனாச்சும் வரும்ல மேடம். நாங்க மட்டும் மேடம் இவரு அவர் யாரு மேடம்? அந்த சங்கர் இருக்கிறாருல மேடம். அவர் ஒரு கடக்க பேசி இருந்தாரு மேடம். இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் சொல்லுவாங்கல்ல. அவர் ஒரு வட்டம் இதை பேசி இருந்தாரு மேடம். ஆமா மேடம் பேசியிருந்தாரு. அப்பயும் திருப்பி இவங்க ஒண்ணுமே இது பண்ணல மேடம். இப்ப நாங்க கோர்ட்டுக்கும் போகலான்ட்டு இருக்கிறோம் மேடம். இப்ப அந்த எலெக்ஷன் முடிஞ்சோம்னா பொம்பளை பிள்ளைங்களா சேர்ந்து கோர்ட்டுக்கு தனியா பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம். நீங்க எங்களுக்கு அப்படியே காமனா ஃபைல் பண்ணா கூட எடுத்த லா மார்க்கை வச்சு பண்ணுங்க.
ம். படிச்சு எடுத்து எல்லாத்துக்கும் மைண்ட் ஒண்ணுதானே மேடம். அது கண்டிப்பா. நீங்க பிசிக்கல் அதை வச்சு பண்ணுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். 99 செட்டை இது பண்ணு, 2000 செட்டை சரி, என்னன்னாச்சும் சரி. நீ சும்மா உட்காந்து என்லிஸ்ட்மெண்ட் மார்க்குன்னு வச்சுக்கிட்டு இருந்தா ரொம்ப வேதனையா இருக்கும் மேடம். கடைசி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ம். இன்னும் அடுத்த ப்ரொமோஷன் பார்க்கல. இன்ஸ்பெக்டராகவே தான் ரிட்டையர்ட் ஆகணும். ம். ரெண்டாவது கரெக்டா இருந்தா உங்களுக்கு தெரியும், கரெக்டா இருந்தா நம்மளை வந்து இங்க ஓச்சு கட்டிடுவாங்கன்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். கண்டிப்பா. நான் அந்த லோகநாதன் எல்லாம் பட்ட பாடு கடவுளுக்கு கூட லோகநாதன் ஒரு பொம்பளை பொறுக்கி எச்சகலம் நாய் அவங்கிட்டதான் இருந்தீங்களா? என்னைய 1.5 வருஷம் ரத்த கண்ணீர் வளைக்க வர வச்சுட்டான் மேடம். அவன் லோகநாதனை வந்து கம்ப்ளைண்ட் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. மேடம் ரத்த கண்ணீர் வர வச்சுட்டான். அவன் வரல விட்டு ஆட்டின ஒரே பொண்ணு நான் ஒருத்தி தான், தெரியுமா மேடம்? நான் அதுக்கு அந்த மெசேஜ் போஸ்ட் பார்த்துட்டு தான் மேடம் மேடத்துக்கிட்ட பேசுறேன். அவன் லோகநாதன் சாதாரணமான ஆள் இல்ல. அவன் கடவுளுக்காக மேடம், அவன் 2 பிள்ளை வச்சிருக்கான்ல மேடம், அவனு 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான்ல, கடவுள் கேட்க மேடம். அவனுக்கு என்ன கோடியில வாங்கினா, அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு?